ஹே மை லவ்லீஸ், வெல்கம் ஆல். இன்னைக்கு நான் வந்து குடுவாஞ்சேரியில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு தான் கிளம்பியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கிளாம்பக்கத்தில் இருக்கேன். கிளாம்பக்கத்துலேருந்து குடுவாஞ்சேரி பஸ்ஸில் ஏறி நான் போனோம். செம்ம கூட்டம் பஸ்ஸில் ஒரு வழியாக எப்படியோ நான் வந்து சேர்ந்துட்டேன். அண்ட் அந்த தெரு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு செம்ம வைபு, ஐயப்பன் சாங்லாம் போட்டுட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சீரியல் லைட்டில் வந்து அம்மன் ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நடராஜ சர்வீஸ் தான். என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு செப்பலை கழட்டி விட்டுட்டு அங்கேருந்து கோவிலுக்கு நடந்து போயிட்டோம். ஒவ்வொரு வழியில் ஒரே கல் தான் இருந்துச்சு. இருந்தாலும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயாச்சு. கோவிலுக்கு போய் பார்த்தா எல்லாமே டெக்கரேஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஐயப்பன் வந்து தேரில் வச்சு தான் கூட்டிட்டு வருவாங்க, அவருக்காக அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து அங்கே 108 விளக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 108 விளக்கு எப்படின்னா, ஒரு தட்டில் கொஞ்சம் அரிசி போட்டுட்டு அதில் ஒரு விளக்கு, அதுக்கு மேலே வந்து தேங்காயில் வந்து நெய் ஊற்றி அதில் வந்து ஒரு திரி மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த விளக்கு வந்து டோக்கன் பேஸ் தான். நம்ம வந்து பிஃபோராகவே வந்து 200 rupees பே பண்ணி இந்த டோக்கன் வந்து வாங்கி வச்சுக்கணும். அவங்களுக்குலாம் மட்டும்தான் இந்த விளக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் யாரும் போக முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது லாஸ்ட்டாக இருக்கிற விளக்கு வந்து அங்கே இருக்க சில பேர் வந்து எடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் ஃபார்மெட்டு. இப்போ வந்து விளக்கு வாங்கியாச்சு. இப்போ நம்ம புதுப்பாளையத்தம்மன் கோவிலில் இருக்கோம். அதுவும் குடுவாஞ்சேரியில் தான் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஐயப்பன் கோவில் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டு ஐயப்பன் கோவிலுக்கு வந்து நடந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். அலையாமல் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுதான் மெயினான விஷயம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கா, அது வந்து மெயின் ரோட்டில் தான் போகிற மாதிரி வழி இருக்கும். ஸோ நம்ம மெயின் ரோட்டில் எவ்வளோ காற்றடிச்சாலும், எப்படி ரோடு சரியில்லைனாலும் நம்ம வந்து அதை பார்த்து பத்திரமா அணைக்காமல் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து மெயின் விஷயம். இது எனக்கு வந்து செகண்ட் இயரு சக்ஸஸ்ஃபுல்லி நான் செகண்ட் இயர் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.